ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்யா மனோ ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ். இன்னைக்கு வீடியோவில் அவரைக்காயோட மருத்துவ குணங்கள் என்னன்னு பார்க்கலாம். அவரைக்காயில் 2 வகை இருக்குது. நாட்டு அவரைக்காய், சீமை அவரைக்காய்னு 2 அவரைக்காய் இருக்குது. ஒன்று நீளமாகவும் இன்னொன்று சுருண்டு சுருள் வடிவமாக இருக்கும். பொதுவாக எல்லா காய்கறிகளிலுமே இந்த காயில் உயிர் சத்துக்கள் நிறைஞ்சி இருக்குது. அவரைக்காய் உடம்புக்கு மிகவும் நல்லது. இது வாயுவை போக்கும், வாய் துர்நாற்றத்தை நீக்கும், மூட்டுகளில் ஏற்படும் வீக்கத்தை, வலி எல்லாத்தையும் போக்கும், ஜீரணத்தை சரி பண்ணும், மலை பிரச்சனையை சரி பண்ணும். நீரிழிவு நோயாளி இதை ரெகுலராக சாப்பிட்டு வந்தால் சர்க்கரை நோயை சரி பண்ணும், எலும்புகளை வலுப்படுத்தும், ஆண்மையை பெருக்கும், குறிப்பாக மகளிருக்கு மலட்டுத்தன்மையை நீக்கும். அவரைக்காய் உடம்புக்கு மிக நல்லது. அதுவும் முக்கியமாக சொல்லணும்னா வயதானவர்களுக்கு இது மிகவும் ஏற்றது. இந்த காய் நம்ம சாப்பிட்ட உணவு சீக்கிரமாக ஜீரணிக்க இது பெருந்துணையாக உதவுது. சர்க்கரை நோய் இருக்கிறவங்க அவரை பிஞ்சை அவரை பிஞ்சு இழையோடு சேர்த்து அரைச்சி உணவோடு உண்ணும்போது நீரிழிவு நோய் குறையும். அவரைக்காயை உப்பு போட்டு அதை அவிச்சு காய போட்டு வத்தல் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். அதுவும் உடம்புக்கு நல்லது. இது அவரைக்காய் கிடைக்காதப்போ இந்த மாதிரி வத்தலாக செஞ்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக நம்ம சாப்பிட்ற எல்லா காயுமே இளங்காய் தான் நம்ம உடலுக்கு மிகவும் நல்லது. அதுவும் அவரை பிஞ்சு உடலுக்கு மிகவும் நல்லது. சரி, இப்போது மூட்டு வலிக்கு இதை எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். முற்றாத அவரைக்காய் 200 கிராம் எடுத்து நல்லா அரைச்சிட்டு 10 கிராம் மிளகுத்தூள், 10 கிராம் சுக்குத்தூள் கலந்து 300 மில்லிலிட்டர் தண்ணீரில் குழைச்சி மண்சட்டியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கி இளஞ்சூட்டோட வலி உள்ள இடத்துல தடவி பூசி பற்று மாதிரி போட்டிருக்கலாம். இது 3 நாளில் இந்த மூட்டு வலி சரியாயிடும். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னா சரண்யா மனோ ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.